சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்து சாதிச்ச பல நடிகர்கள்ல யோகி பாபுவும் முக்கியமான ஒருத்தர். டைரக்டர் அமீரோட யோகி அப்படிங்கிற படம் மூலமா தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கினாரு. இப்போ இவர் நடிக்காத படங்களே இல்லைன்னு தான் சொல்லணும். எந்த படம் வெளியானாலும் அதுல யோகி பாபு இருப்பாரு. அந்த அளவுக்கு வளர்ந்து உச்சத்துல இருக்காரு. பிரபலமானாலே பிரச்சனைகளும் சேர்ந்து வரும்னு சொல்ற மாதிரி யோகி பாபுவை பத்தியும் சர்ச்சைகள் இப்போ எழுந்திருக்கு. இவர் ஷூட்டிங்க்கு சரியா போக மாட்டேங்கிறாரு, டேட்ஸ் கொடுத்துட்டு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸா அலைய விடுறாரு, டப்பிங்க்கு போக மாட்டேங்கிறாருன்னு இப்படி வலைபேச்சு சேனல்ல இவர் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. யோகி பாபுவும் சமீபத்தில் வெளியான போட் படத்தோட ப்ரொமோஷன் இன்டர்வியூ அப்போ வலைபேச்சுல உள்ளவங்களை மறைமுகமா தாக்கி பேசியிருந்தாரு. அந்த இன்டர்வியூல யோகி பாபு என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னை பத்தி சில நபர்களால அவதூறு பரப்பப்படுது, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க டுபாக்கூர் அப்படிங்கிறது மக்களுக்கும் புரிஞ்சு போச்சு. என்னை பத்தி இப்படி செய்திகள் வரவே அவங்களுக்கே நேரடியா போன் பண்ணி பேசினேன். அப்போ என் கூட ஒரு பெரிய நடிகரும் இருந்தாரு. ஏன் சார் என்னை பத்தி அப்படி சொல்றீங்க, உங்களுக்கு யார் இப்படி எல்லாம் சொல்றான்னு நான் போன்ல கேட்டேன். அதுக்கு அவங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு போன் பண்ணி கேட்டா நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அவங்களுக்கு போன் பண்ணி சினிமால உள்ள நீங்களே இப்படி தப்பா பேசலாமா சார்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க நீங்க தான் எங்களை கவனிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்றாங்க. உடனே எனக்கு பக்கத்துல இருந்த அந்த நடிகர் நீங்க போனை வைங்கன்னு சொல்லிட்டு அந்த நடிகரும் என்கிட்ட இவங்க இப்படிதான் என்கிட்டயும் காசு கேட்டாங்கன்னு சொன்னதா யோகி பாபு அந்த இன்டர்வியூல சொல்லி இருந்தாரு. யோகி பாபு அந்த நபர் யாருன்னு குறிப்பிடாம பேசின இந்த விஷயம் சோசியல் மீடியால வைரலாகவே பலரும் இவர் வலைபேச்சுல உள்ளவங்கள தான் சொல்றாங்கன்னு பேச தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில வலைபேச்சு தரப்புல இருந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யோகி பாபு ஷூட்டிங்க்கு வராம டப்பிங்க்கு வராம அலைய விடுறது எல்லாமே உண்மையான தகவல் தான். அப்படியே நாங்க காசு வாங்கிட்டு பேசுற ஆளா இருந்தா எவ்வளவு பெரிய நடிகர்கள் இருக்கும்போது ஈத்தரங்க கிட்ட போய் ஏன் கேட்க போறோம். யோகி பாபு நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருந்தா ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை ரிலீஸ் பண்ணுங்க. அப்படியே ரெக்கார்ட் பண்ணலனா நீங்க வழிபடுற திருத்தணி முருகன் கோயில்ல வந்து சத்தியம் பண்ணுங்க. நாங்களும் வரோம், நாங்களும் சத்தியம் பண்றோம். வேணும்னா உங்க குழந்தையும் கூட்டிட்டு வாங்க, நாங்க எங்க பசங்களையும் அழைச்சிட்டு வரோம், வாங்க சத்தியம் பண்ணலாம். ஒருவேளை திருத்தணி ரொம்ப தூரமா இருந்தா வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு கூட வாங்க, நாங்களும் வரோம். எதுனாலும் பார்த்து பேசணும். சில சமயம் குப்பைகளும் உச்சத்துக்கு போகும். அப்படி ஒரு குப்பை தான் யோகி பாபு. நீங்க ஒரு காமெடியனே இல்ல, உங்க காமெடி நல்லாவே இருக்காது, அதுதான் உண்மை. பல வருஷத்துக்கு முன்னாடி யோகி பாபுவை ஒரு நடிகர் டோன்ட் டச்னு சொல்லிட்டாருன்னு ஒரு தகவலை சொல்லியிருந்தோம். பல பேரு யார் அந்த நடிகர்னு கேட்டாங்க. இப்போ சொல்றேன் இந்த விஷயத்த அப்ப எங்களுக்கு சொன்னதே யோகி பாபு தான். அந்த நடிகர் வேற யாரும் இல்ல, அஜித் தான். யோகி பாபு போன் பண்ணி எங்க கிட்ட இப்படி அவர் சொல்லிட்டாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு அப்படின்னு யோகி பாபுவை வலைபேச்சு சேனலும் கடுமையா விளாசி இருந்தாங்க. நடிகர் அஜித் தான் யோகி பாபுவை தொடாதீங்கன்னு வலைபேச்சுல உள்ளவங்க சொன்னது சோசியல் மீடியால பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. சிலர் அஜித் சார் இப்படிப்பட்ட ஒரு ஆளானு இந்த சம்பவத்தை பத்தி பேசிட்டு வராங்க. இந்த நிலையில யோகி பாபுவே இதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. வேதாளம் ஷூட்டிங் அப்போ அஜித் சார் யோகி பாபு மற்றும் மொட்ட ராஜேந்திரனை போட்டோ எடுக்கிற ஸ்டில்ல யோகி பாபு ஷேர் பண்ணிருக்காரு. ஷேர் பண்ணி கேப்ஷன்ல என்னோட ஃபேவரட் ஸ்டில் மை டியர் தல அஜித் குமார் சார்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா அஜித் சார் டோன்ட் டச்னு யோகி பாபுவை சொன்னாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்ற விதமா பதிலடி கொடுத்திருக்காரு. அண்ட் யோகி பாபு வீரம், வேதாளம், விஸ்வாசம்னு இப்படி 3 படங்கள் அஜித் சார் கூட நடிச்சிருக்காரு. அண்ட் நிறைய இன்டர்வியூஸ்ல அஜித் சார் என்ன ஹக்லாம் பண்ணாரு, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு. இப்படி இருக்கிற நிலையில அஜித் சார் என்ன தொடாதன்னு யோகி பாபுவை சொன்னதா மற்றும் யோகி பாபுவே வலைபேச்சு கிட்ட இந்த விஷயத்த சொன்னதா வலைபேச்சுல உள்ளவங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு ரீசெண்டா யோகி பாபு ஷேர் பண்ணியிருக்கிற போஸ்ட் அது முற்றிலும் பொய்னு சொல்ற விதமா அமைஞ்சிருக்கு. யோகி பாபுவோட இந்த போஸ்ட் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி வலைபேச்சு தரப்புல இருந்து ஏதாவது விளக்கம் தராங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.